வேதம் அழகாக சொல்லுகிறதான காரியம். பேதுரு எழுதுறான் தன்னுடைய நிருபத்தில, 2 பேதுருக்கு எழுதின நிருபம் 3ஆம் வசனம் பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை பேதுரு அழகாக எழுதுகிறார். எப்படிப்பட்டதான அழைப்பு! இப்ப திருமணம் மற்ற காரியங்கள்லாம் நடக்குது, நம்ம என்ன செய்வோம்? பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு எடுத்துட்டு போயிட்டு ஒவ்வொரு வீடா எல்லாருக்கும் கொடுக்க மாட்டோம். நமக்கு தெரிந்தவர்கள் உறவினர்கள் அவங்க இடத்துல போயிட்டு என்ன பண்ணுவோம்? ஒவ்வொருத்துக்கும் கொடுக்கறதான வேலையில ஒரு வித்தியாசம் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொடுக்கறதான வேலையில அது ஒரு மாதிரி கொடுப்பாங்க. கால் ரொம்ப நெருங்கிய சொந்தம் என்று சொல்லுகிறதான அதே நேரத்தில் என்ன பண்ணுவாங்க? பழம் அது இதுன்னு வாங்கிட்டு போயிட்டு ஒரு தட்டு வச்சு அதுல பத்திரிக்கை வச்சு கொடுத்து என்ன பண்ணுவாங்க? அழைப்பாங்க. இப்ப வாங்க, மனுஷர்களை நம்ம அழைக்கிற விதம் என்பது எப்படி? ஆளை பார்த்து உறவின் முறையை பார்த்து நாம் என்ன பண்ணுவோம்? அழைப்போம். ஆனா நம்மை படைத்ததான ஆண்டவர் அப்படி பார்க்கறதே இல்லை. பாருங்க, அவர் எப்படி அழைத்தாரா? முதலாவது மகிமையினாலே. அப்ப அந்த மகிமை என்று சொல்லும் போது அந்த மகிமை என்ன பண்ண முடியாது? அளவிட முடியாது. அளவிட முடியாததான, பார்க்க முடியாததான தேவனாகி இருக்கிறதான அவருடைய மகிமையை ஒருவரும் என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. ஆனால் ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது என்ன? பேதுரு எழுதுகிறான் என்ன? உன்னை எப்படி அழைத்தாருன்னு சொன்னா, தன்னுடைய அளவிட முடியாததான அந்த மகிமையினாலே முதலாவது உன்னை அழைத்திருக்கிறார். உலகத்திலிருந்து உன் சொந்த பந்தங்களை உன்னை என்ன பண்ணும்? ஹல்லேலூயா! உன்னுடைய நிலையை பார்த்து, உன்னுடைய வேலையை பார்த்து, உன்னுடைய படிப்பை பார்த்து அல்லது வசதியை பார்த்து உன்னை அழைக்கிற விதம் வித்தியாசமா இருக்கும். ஆனால் தேவன் அப்படி கிடையாது. பாருங்க, என்னவா? எல்லாருக்கும் ஒரு அழைப்பு. என்ன? தம்முடைய மகிமையினாலே. அடுத்தது காருண்யத்தினாலே. காருண்யம் என்று சொல்லும் போது தேவனுடைய அத்தனை மகத்துவமான குணாதிசயங்களை கொண்டதுதான் காருண்யம். நேடிய சாந்தம், நேடிய பொறுமை, அவருடைய வல்லமை, அவருடைய மகிமை, இது எல்லாம் ஒன்று சேர்ந்ததான ஒரு காரியம். எதுன்னா காருண்யம். ஒன்று மகிமை, தன்னுடைய எல்லா விதமான வல்லமையான எல்லா காரியத்தை நிமித்தம் உன்னை என்ன பண்ணாரா? அழைத்து அவரை அறிகிற அறிவினாலே என்ன அழகாக ஜீவனுக்கு, ஜீவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் திவ்ய வல்லமை. திவ்ய வல்லமை என்று சொன்னால், திவ்யம் என்று சொல்லும் போது அது தெய்வத்துவம் வாங்கிட்டதான ஒன்று, தேவனுடைய வல்லமை. அதனாலதான் என்ன பண்ணிக்க இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டது பாரு. உன்னை இந்த உலகத்தில் ஒரு சொந்தக்காரனை உன்னை என்ன பண்ண மாட்டான்? நல்ல ஒரு உன்னை மேன்மைப்படுத்தி உன்னை கனப்படுத்தி அழைப்பது கிடையாது. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மை படைத்ததான ஆண்டவர் தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய காரியத்தினாலும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கொடுத்து உன்னை என்ன பண்ணிருக்கிறார்? அவர் அழைத்து இருக்கிறார். ஹல்லேலூயா! நம்ம எப்படி அழைத்தார்? போறவங்களை கூப்பிடுற மாதிரி எல்லாம் கிடையாது. ஹல்லேலூயா! உங்களுக்காக எனக்காக தம்முடைய மகிமையை அவர் துறந்து இந்த பூமியிலே மனுஷனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தார். அது ஒண்ணு போதுமே நமக்கு. தேவனுடைய குமாரன் தன்னுடைய மகிமையை யாருக்காக அவர் இழந்து இந்த பூமிக்கு வந்து இத்தனை பாடுகள் யாருக்காக பட்டார்னு சொன்னா, தேவன் அழைத்த அழைப்பை அவர் மூலமாக நிறைவேற்றும்படி கர்த்தர் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக ஒப்பு கொடுக்கிறதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்போ அழைத்தார். அப்ப எதற்கு என்று அழைக்கிறார் என்று பார்க்கும் போது முதலாவது பரிசுத்தம்.
அப்ப முதலாவது பரிசுத்தம் என்று பார்க்கும்போது ஒவ்வொரு காரியமும் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே. ஹல்லேலூயா. உன்னுடைய அழைப்பும் அப்படிதான். உன்னுடைய அழைப்பு எப்படி வேதாகமம் தெளிவாய் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் பாருங்க, 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் எடுத்து டக்குன்னு வாசிங்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். பாருங்க என்னவா, முதல்ல என்னவா, இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும். இரண்டாவது பாருங்க என்னவா, பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும். இரண்டாவது என்ன, பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும். தேவனுடைய சபைகளும். யாருக்கு? தேவனுடைய சபை. தேவனுடைய சபை என்பது இந்த கட்டடம் கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய சரீரமாகிய நாம தான் அவருடைய சபை. நம்ம எப்படியா பரிசுத்தவான்களாக்கப்பட்டு பரிசுத்தவான்களாக்கப்படுகிறவர்களுக்காக இருக்கிறதான அந்த சபைக்கு கொடுக்கிறதான அழைப்பு. அப்போ பரிசுத்தம் முதலாவது என்ன, சபையில காணப்படக்கூடிய ஒன்று, மனுஷருக்குள்ளே காணப்படக்கூடிய ஒன்று. எதுன்னு சொன்னா பரிசுத்தம். ஏன் சொன்னா பரிசுத்தம் இல்லாமல் மகிமையோடு கூட நம்மை அழைத்த அந்த தேவனுடைய மகிமை ஒருத்தர் என்ன பண்ண முடியாது, பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா. அப்படி பார்க்கணும்னு சொன்னா அவர் மகிமையை விளக்கினாதான் அவரை பார்க்க முடியும். அப்ப நமக்கு முதல்ல கொடுக்கிறதான முதல் படி எது, நாம் அழைப்பு என்ன, பரிசுத்தவான்களாக்கப்படும்படிக்கு. ஆனா முன்னாலே நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம், பரிசுத்தவான்களாக்கப்பட்டு இருக்கிறோம். எப்படி ஆக்கப்பட்டு இருக்கிறோம், வேதம் தெளிவா சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஒரே பலியினாலே உலகம் முழுவதிலும் உள்ளதான எல்லா சகல ஜாதிகளையும் ஒரே பலியினாலே அவர் என்ன பண்ணாரா, பரிசுத்தமாக்கினார். இப்ப மற்றவங்க இங்க இருக்கிறவங்க மட்டும்தான் பரிசுத்தவான்கள் என்று சொல்லிக்கொள்ள, எல்லாரையும் ஆண்டவர் தன்னுடைய சாயலாய் படைக்கப்பட்ட எல்லாரையும் ஒரே பலியினாலே அவருடைய பாவங்களை நீக்கி பரிசுத்தமாக்கினார். எல்லாரும் பரிசுத்தமாக்கப்பட்டவங்க தான். எல்லாரும் பரிசுத்தம் இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. இனி என்ன, பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறவர்கள் இன்னும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டுகிறதான அந்த சபைக்கு அவன் எழுதுகிறதை பார்க்கிறோம். நான் பரிசுத்தவான் தான், ஆனா என்னுடைய செய்கைகள் என்னுடைய கிரியைகள் என்ன, பரிசுத்த குலைச்சல் ஆக்குகிறது. உன்ன ஆண்டவர் ஒரே பலியினாலே அவருடைய ரத்தத்தினாலே பரிசுத்தப்படுத்திட்டார், அது உண்மை. ஆனா என்ன செய்யற, இந்த உலகத்திலே வாழ்கிறதான நாட்களிலே ஆதாமுடைய காரியங்கள் இன்னும் உனக்குள்ளே இருக்கிறபடியினாலே, அப்படிப்பட்ட சுபாவத்துக்குள்ளே இருக்கிறபடியினாலே, ஜென்ம சுபாவம் உன்னை விட்டு விலகாதபடியினாலே தான் இங்க கொடுக்கப்படுகிறதான காரியம். உன்னுடைய சுபாவம் மாற வேண்டும். எப்படிப்பட்ட சுபாவம், மனுஷ சுபாவம் கிடையாது. அதற்கு மாறாக வேதம் சொல்லுகிறது, திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் பரிசுத்தம். திவ்ய சுபாவத்துக்கு பங்கு உள்ளவர்களாக நீ நடப்பதுதான் பரிசுத்தம். ஆண்டவர் பரிசுத்தப்படுத்திட்டார், ஆண்டவர் அழைத்தார். 12 பேரை அழைத்தார். அந்த 12 பேரும் வித்தியாசம் உள்ளவர்களா தான் இருந்தாங்க. எல்லாரும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவோ அல்லது நீதிமான்களாகவோ இருக்கிறவனை தேவன் அழைத்தார்னா வேதம் சொல்லுது. இல்லவே இல்லை, உணர்வே இல்லாதவங்க தான் அவங்க. ஆனா அழைப்பு பாருங்க, முதலாவது பரிசுத்தம். இரண்டாவது காரியத்தை பார்க்கும் போது பாருங்க என்னவா, வேதம் அழகாக சொல்லுகிறதான காரியம் 1 பேதுரு 5:10 பாருங்க, அழகாக சொல்லப்பட்டதான ஒரு காரியம் பாருங்க. 5ஆம் அதிகாரம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை பாருங்க என்னவா, இப்ப பாருங்க என்னவா, பரிசுத்தமாக்கப்படுகிறவங்களும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளதான். ஆனா இங்க பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற. அடுத்த காரியம், முதல்ல பரிசுத்தம், அதுவும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான். ஆனா என்ன, அடுத்தது என்ன, பரிசுத்தத்துக்கு அடுத்தது என்ன, நித்திய மகிமைக்குள்ளே நீ போகணும்னு சொன்னா அதுவும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளதான் அந்த காரியம் நடைபெறும். ஹல்லேலூயா.
நித்திய மகிமைக்கு, பரிசுத்தத்துக்கு மட்டும் கிடையாது, பரிசுத்தமா வாழ்வதற்கு மட்டும் கிடையாது. அடுத்த காரியம் என்ன? நித்திய மகிமைக்கு அழைத்தார் என்பதை வேதாகமம் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அப்ப நித்திய மகிமைக்கு அழைத்ததான ஆண்டவர், அப்ப நித்திய மகிமைக்கு அழைத்ததான ஆண்டவர் உனக்காக அவர் என்ன செய்து இருக்கிறார் என்பதை பார்க்கிறதான வேளையிலே தம்முடைய கடைசி சொட்டு ரத்தம் இருக்கும் வரை உனக்காக எனக்காக போராடி அந்த நித்திய மீட்பை நமக்குள்ள என்ன பண்ணிருக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார். சாதாரணமானது கிடையாது. அதனால்தான் பரிசுத்தமும் கிறிஸ்துவுக்குள்ளே. இப்ப நித்திய மகிமையும் எங்க இருக்குது? கிறிஸ்துவுக்குள்ளதான். ஏன்? அவராலதான் இந்த ரெண்டு காரியமும் நடைபெறுமே தவிர வேற ஒருத்தராலுமே கிடையாது. இன்னொரு காரியத்தை குறித்து இங்க வேதாகமம் சொல்லுகிறது. அதே பவுல் எழுதுறான் தெசலோனிக்கேயர் 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல பாருங்க, என்னவா? 11ஆம் வசனம். மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும், அழகாக எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்களா? நீங்க எங்க ஏதோ அந்த ஊர் இந்த ஊர் போறதுக்கு இல்ல, ஒரு ராஜ்யத்துக்கு உங்களை தேவன் என்ன பண்ணிருக்கிறார்? தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் உங்களை என்ன பண்ணிருக்கிறார்? அவர் அழைத்து இருக்கிறார். அழகா சொல்லுவார், தம்முடைய அதாவது தம்முடைய ராஜ்யத்திற்கும் மகிமைக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் எப்படி இருக்கணுமா? பாத்திரராய் நீ நடக்க வேண்டும் என்று சொல்ற. என்ன? தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல நாங்கள் உங்களில் ஒவ்வொருவனுக்கும் புத்தியும், முதல்ல என்ன? புத்தியும், இரண்டாவது தேறுதலும், மூன்றாவது என்ன? எச்சரிப்பும் சொன்னதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? நிறைய பேருக்கு தெரியல. நிறைய பேர் அதை இன்னும் என்ன பண்ணல, அதை உணர கூட முடியல. பாருங்க, இங்க தேவ ஆவியானவர் கொடுக்கிறதான காரியம் என்னன்னு சொன்னா, அவர் நம்மை அழைத்த அழைப்பை நிறைவேற்றும்படிக்கு நமக்கு தடையாய் நிற்கிற காரியங்களை நீக்கும்படி அவர் சொல்றான். தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்திமதி சொல்லுகிறது போல நான் ஒவ்வொருவனுக்கும் நான் என்ன பண்றேன்? புத்திய சொன்ன, சோர்ந்து போகிறதான வேலையில உங்களை தேற்றும்படிக்காக சொன்ன. அடுத்தது நீங்க இந்த நிலையை விட்டு நீங்கள் மாறுகிறதான வேலையில எச்சரிப்பு நான் சொன்னேன் என்பதை சபை அறிந்திருக்கிறது என்பதை பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப சபைக்கு என்னென்ன காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? புத்தி, தேறுதல், எச்சரிப்பு. இந்த மூன்று காரியம் ஏன் சொன்னா, அவர் அழைத்த அழைப்புக்கு நீ பாத்திரவனாய் நடக்க வேண்டும். அவர் அழைத்ததான தேவனுக்கு நீ பாத்திரவனாய் நடக்க வேண்டும் என்பதற்கு இந்த மூன்று காரியங்களையும் அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வந்து சாட்சியில நம்ம நல்லா அழகா சொல்லுவோம். சபையில நல்ல சாட்சி உண்மைதான். நம்முடைய நிலையான நம்முடைய வாழ்க்கையில நம்ம எத்தனை பேர் தேவனுக்கு முன்பதாக சாட்சி உள்ளவர்களா நாம் நிற்கிற சொல்லுங்க பார்ப்போம். ஆனா நம்முடைய அழைப்பு எப்படிப்பட்டதான அழைப்பு? சாதாரணமான அழைப்பு கிடையாது. ஹல்லேலூயா. அவருடைய நித்திய மகிமை, நித்திய ராஜ்யம். ஹல்லேலூயா. அழிவில்லாத ஒரு மகிமை, அழிவில்லாத ஒரு ராஜ்யத்துக்கு நம்மை தெரிந்து கொண்டு அழைத்ததான தேவன் கொடுக்கிறதான காரியங்கள் தான் இதுதான். ஹல்லேலூயா. அப்ப நம்மை அழைத்தோம், அந்த அழைப்புக்கு நம்ம பாத்திரவான்களாய் நாம் நடக்க வேண்டும். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது ஆபிரகாமை குறித்து. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. டக்குனு எடுத்து வாசிங்க, நேரம் இல்ல. விசுவாசத்தினாலே ஆபிரகாம், நல்லா கவனிக்கணும். என்ன? விசுவாசிகள் நல்லா கவனிக்கணும். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி, ஆண்டவராலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரமாய் பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது, சுதந்திரமாய் எந்த இடத்தை ஆண்டவர் சூஸ் பண்ணாரோ அந்த இடத்தை அடையும்படிக்கு அவனை ஆண்டவர் அழைக்கிறார். கீழ்ப்படிந்து, அதுக்கு என்னவா? உடனே அவன் கீழ்ப்படிந்து, நான் போகும் இடம் என்னதென்று அறிய. இங்கதான் நீங்க கவனிக்கணும். அவன் கீழ்ப்படிந்து, அடுத்தது என்ன சொல்லுதுன்னா,
தான் போகும் இடம் என்ன என்று அறியாமலே அவன் புறப்பட்டதான ஆபிரகாம். ஹல்லேலூயா. அழைத்தார் என்ன? சுதந்திரமாய் பெறப்போகிற இடம் எங்கன்னே தெரியாது, எந்த திசையை நோக்கி போகணும்னே அவனுக்கு தெரியாது. ஆனால் தேவன் அழைத்த மாத்திரத்திலே அவருடைய வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்து தான் போகிற இடம் என்னதென்று தெரியாமலே மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு புறப்பட்டுட்டான். வசிங்க. விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசி போல் என்ன? சுதந்திரம், தேவனாலே கொடுக்கப்பட்டதான சுதந்திரத்தை அடையும்படி எந்த இடத்துக்கு போக போறோன்னே தெரியாம அவன் என்ன பண்ணானா? பரதேசியை போல அவன் சுற்றி திரிந்தான் என்று வேதாகமத்திலே பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவனுடைய கீழ்ப்படிதல், அவனுடைய கீழ்ப்படிதல். தேவன் அழைத்த மாத்திரத்தில் நீ இந்த இடத்துக்கு போகுன்னு சொல்லல, நீ இப்படி போகுன்னு சொல்லல. ஆனா ஆண்டவர் சொன்னது என்ன? உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டாரையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விட்டுட்டு நம்ம வந்திருக்கிறோம் சொல்லுங்க பாப்போம். ஒருவேளை நீ பிறந்த இடத்தை விட்டுட்டு வந்திருப்ப, ஆனா உன் சொந்தத்தை விட்டுட்டு நீ வந்திருக்க மாட்ட. ஏதாவது ஒரு நிகழ்ச்சின்னு சொன்னா முதலாவது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய சொந்தக்காரங்க வருத்தப்படுவாங்க, அவங்களுக்கு சொல்லலன்னா வருத்தப்படுவாங்க, கூப்பிடலாம் வருத்தப்படுவாங்க. இதுதான். ஆனா தேவனுடைய காரியம் அப்படி கிடையாது. தேவன் வைத்திருக்கிறதான அந்த சுதந்திரத்தை அடைய அவன் எல்லாவற்றையும் விட்டுட்டு என்ன பண்ணாம தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வந்தான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், எப்பொழுதும் சொல்லுவார் என்ன? நான் ஆபிரகாமின் தேவன், எங்க போறனே தெரியாம புறப்பட்டு வந்த அவன் தான் எனக்கு மேன்மையானவன். ஹல்லேலூயா. அழைப்பு என்ன? எங்க போறனே தெரியாது, உடனே புறப்பட்டு வந்தானா அவனை மேன்மைப்படுத்துவாரா? கேள்வி கேட்கிறவனை மேன்மைப்படுத்துவாரா ஆண்டவர்? நல்ல யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. மோசேயை குறித்து வேதாகமம் அப்படியாக தான் சொல்லுகிறது. என்ன? யாத்திராகமம் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்னன்னு பாருங்க. டக்குன்னு எடுத்து வாசிங்க. என்னவா? மறுபடியும் சொல்லு. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன். ஆண்டவரிடத்தில் அவன் கேட்கிறான், உடைய சமூகம் எப்படி வரும் என்பதற்கு அவன் சில கேள்விகளை கேட்கிறான். ஆண்டவர் அவனுக்கு பதில் சொல்லிட்டு அவர் சொன்னார், அப்போது மோசேயை நோக்கி, நீ சொன்னபடியே இந்த வார்த்தையின்படியே செய்வேன், உன் வார்த்தையின்படியே நான் செய்வேன். என் கண்களில், ஆண்டவர் சொல்ல, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உனக்கு கிருபை கிடைத்தது. பெயர் சொல்லி அழைத்து, ஆண்டவர் சொல்ல, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். ஆண்டவர் சொல்ல, என்ன? உன்னை அழைத்தது மட்டும் கிடையாது, உன்னை பெயர் சொல்லி அழைத்தது மட்டும் கிடையாது, அழகா சொல்ல, உன்னை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் பாரு, ஒருவனை அவர் செலக்ட் பண்ணும்போது பாருங்க, கண்மூடித்தனமா கிடையாது. அவனை அழைக்கும் போது அவனை அறிந்து அவனுக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறதை பார்க்கிறோம் தேவன். ஹல்லேலூயா. ஆனா அவன் அழைக்கப்பட்ட அழைப்பு அவனுக்கு தெரியாது, ஆபிரகாமுக்கு தெரியாது. அவர்களுக்கு வெளிப்படுத்தாத காரியத்தை தேவன் உங்களுக்கு எனக்கு அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. அன்னைக்கு அவனுக்கு நித்திய மகிமை அவனுக்கு தெரியாது. ஆபிரகாமுக்கு தெரியுமா? நித்திய மகிமையினாலே என்ன அழைச்சாருன்னு சொல்லிட்டு ஏதோ அழைச்சார். சுதந்திரமாய் பெறப்போகிற பூமிக்குரியதான காரியத்தை அடைபடி அவர் வந்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படிதான். இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்ததான வேளையில அவருடைய அழைப்புக்கு என்ன ஒரு காரியம்? கானான் தேசம். ஆனால் உங்களையும் என்னையும் அழைத்ததான தேவன், இவர்கள் மூலமாக தேவன் வெளிப்படுத்துவதனுடைய நோக்கம், காரணம் என்ன? அவர்களுடைய அழைப்பை காட்டிலும் உங்களுக்கும் எனக்கு கொடுத்ததான அழைப்பு வித்தியாசமான ஒன்று. ஹல்லேலூயா. பிரமாணத்தை கொடுத்து அவர்களை கொண்டு வந்தார் ஆண்டவர். ஆனால் இப்ப அப்படி கிடையாது. என்னுடைய மகிமையே நான் உங்களுக்கு தந்து என்னுடைய காருண்யத்தினாலே நான் உங்களுக்கு என்ன பண்றேன்? அழைத்து இருக்கிறேன். என்ன ஒரு பாக்கியம் பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. உலகம் சொல்ல நீ எதுக்குமே உதவாதவன், அல்லது உன் பெற்றோர் சொல்லுவாங்க நீ எதுக்குமே உதவாதவன் சொல்லிட்டு. ஆனா உதவாததான தகுதியற்றதான நம்மை கர்த்தர் எப்படி அழைத்தாரா? மகிமையினாலே. ஹல்லேலூயா. விவரிக்க
முடியாத, சொல்ல முடியாத, பார்க்க முடியாத, அனுபவிக்க முடியாத ஒரு மகிமை. அந்த மகிமையை என்னால் என்ன பண்ண முடியல, விவரித்து சொல்ல முடியல. அந்த மகிமையினாலதான் உங்களையும் என்னையும் அவருடைய ராஜ்யத்துக்கு அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு அழைத்ததான ஆண்டவர் காருண்யத்தினால் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி ஆவிக்குரிய ஒரு கனியினாலே 9 விதமான குணாதிசயங்கள் குறித்து வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 5:22 வாசிக்கிறது. ஆவியின் கனிதான், கனிகள் கிடையாது. ஆவியின் ஒரு கனியினுடைய குணாதிசயங்கள் எத்தனை இருக்குமோ அத்தனை குணாதிசயங்களுக்கு மேலே அதற்கு அப்பாற்பட்டதான தேவன், ஹல்லேலூயா, அந்த காருண்யம் என்பது அதை சார்ந்து இருக்கிறது என்பது முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நம்ம எப்படி அழைச்சிருக்கிறார்? ஒருவேளை சாதாரணமான அழைப்பா? இல்ல இல்ல. ஹல்லேலூயா. நம்முடைய அழைப்பு என்ன? முதல்ல உன்னை பரிசுத்தமாக்கி உன்னை பரிசுத்தத்துக்குள்ளே நடத்து. இரண்டாவது, நித்திய கன மகிமைக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இது சாதாரண விஷயம் கிடையாது. அந்த மகிமையில அழைத்ததான ஆண்டவர் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை துறந்து நம்மை போல ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கு அனுப்பி அவருடைய ரத்தத்தினாலே, பரிசுத்த ரத்தத்தினாலே நம்மை சுத்திகரித்து இப்ப பரிசுத்தவான்களாக மாற்றி இருக்கிறார். அதுதான் உண்மை. ஹல்லேலூயா. நீ உன்னையே நீ சொல்லிக் கொள்ளாத, நான் தகுதியற்றவன் நீ சொல்லிக் கொள்ளாத. உன்னுடைய அழைப்பு சாதாரணமானது கிடையாது. உன்னுடைய அழைப்பு விலையேற பெற்றதான், அதுக்கு வெளியிடப்பட முடியாத ஒன்று. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார் என்ன, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்திக் கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் ஜீவனுக்கு ஈடாக என்ன பண்ண முடியும்? எதை கொடுக்க முடியும்? அந்த உலகத்துல உலகத்தையே கொடுக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷனுடைய ஜீவனுடைய காரியம் எவ்வளவு விலையேற பெற்றதா இருக்கிறது என்பதை சற்று நாம் பார்க்க வேண்டும். இப்ப எபேசியர் 4:1 பார்க்கிறோம் என்ன, ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. பவுல் எழுதுறான் என்ன, 2 காரியம். அழைத்து தேவனுக்கு பாத்திரவானாய் நீ நடக்க வேண்டும். அவர் சொல்ற என்ன, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ பாத்திரவானாய் நீ நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. இது சாதாரணமான ஒரு காரியம் கிடையாது. ஆனா இது யாரால செய்ய முடியும்? என்னால முடியுமா? உன்னால முடியுமா? ஒரு கேள்விக்குறிதான் இருக்கும். ஆனால் தேவனாலே முடியாதது ஒன்றுமே கிடையாது. முதலாவது அதை நாம் ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எல்லாமே தேவனால தான் முடியும். தேவ ஆவியினால தான் முடியும். இந்த பூமியிலே இங்க நடக்கிற எல்லா காரியங்களையும் செய்கிறவர் யாருன்னு சொன்னா தேவனுடைய ஆவியானவர். அப்ப பரலோகத்திலிருந்து எப்படி எனக்கு வரும்? இவர் இல்லாம உனக்கு ஒன்று வராது. இவர் இங்கே செய்கிறதான கிரியை, மேலே ஒருத்தர் உட்கார்ந்துட்டு பக்கத்துல வலது வாரசத்துல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த ஜெபம் அங்கே போன உடனே அவர் சொல்வார், ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார். ஹல்லேலூயா. பிதாவினிடத்துல பேசுவார். பிதாவினிடத்தில் பேசுவது பரலோகத்திலே உனக்காக உருவாக்கப்பட்டதான காரியம் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து அங்கே இறங்கி வர இங்கே இருக்கிறவர் தான் முக்கியமானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் போது பாருங்க, 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 26 27. அந்தபடியே ஆவியானவரோ, பாருங்க என்னவா, அந்தபடியே ஆவியானவரோ நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். பாருங்க என்னவா, நீ பாத்திரவானாய் நீ நடக்கிறதுக்கு யார் உதவி செய்யறாங்கன்னு சொன்னா உன்னுடைய பலன் கிடையாது, தேவனுடைய பலன் கிடையாது. அதற்கு மாறாக என்ன, பரிசுத்த ஆவி கொடுக்கப்பட்டதான வேளையிலே ஒரு தீர்மானத்தோடு கூட தான் ஆண்டவர் நம்புறார். நான் போவேனாகில் பிதாவை கேட்டுக் கொள்ளுவேன், அவர் தம்மிடத்தில் இருக்கிறதான பரிசுத்த ஆவியை உங்களுக்குள்ளே அனுப்புவார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவி இல்லாமல் ஊழியம் கிடையாது.
கிடையாது, இந்த பூமியில எதுவுமே கிடையாது. ஏன்னு சொன்னா அவர் வந்ததான நோக்கம் என்ன பாருங்க, அழகாக சொல்லுது. அந்தபடியே ஆவியானவரும் தமது, அதாவது நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். ரெண்டு பாருங்க, நமது பலவீனம், அடுத்தது என்ன, அவர் என்ன பண்றாரா, நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏன் அவர் இவ்வளவு வாக்குக்கு அடங்காத வேண்டுதல் ஏன் செய்யணும் சொன்னா, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே, தேவனுடைய சித்தம் என்னன்னு சொன்னாங்க 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்துல, பரிசுத்தவான்கள் ஆக வேண்டும் என்று தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆனா இங்க பாருங்க என்னவா, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, அன்றையும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இப்ப தெரிஞ்சுக்குங்க. ஹல்லேலூயா. வந்து சாட்சி சொல்லுங்க, நான் நிற்பது தேவனுடைய கிருபை, நான் நிர்மூலமாகாதிருப்பது தேவனுடைய கிருபை. உங்க ஜெபம் என்னுடைய ஜெபம் கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா சொல்லியாச்சு, வேதமே சொல்லுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்பதை நீங்கள் அறியாமல் தெரியாமல் இருக்கிறபடியினாலே. ஹல்லேலூயா. எடுத்த உடனே ஆசீர்வாதம், முட்டி போட்ட உடனே எனக்கு அது வேணும் இது வேணும், ஆனா இது எல்லாமே தெரியும். இயேசு கிறிஸ்து சொல்றார், நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் சொன்னார். அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு வந்து முட்டி போட்ட உடனே ஒரு லிஸ்டே சொல்லிட்டு இருப்பாங்க, அது வேணும் இது வேணும் அது வேணும் இது வேணும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது, வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்கறவனுடைய ஜெபம் கர்த்தருக்கு எப்படி இருக்குமா, வாந்தி பண்ற மாதிரி அருவருக்கிற மாதிரி இருக்குமா. நீ ஜெபிப்பதற்கு முன்பதாக நீ செய்யக்கூடிய காரியம் என்ன, இந்த வேதத்தை நீ கேட்கிறவர்களாய் இருக்க வேண்டும். கேட்கிற காது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும். இதை விட்டுட்டு போய் முட்டி போட்டுக்கிட்டு ஹல்லேலூயா. சிலர் ஜெபிப்போம், ஒரு ஜெபிக்கிறதான காரியங்கள் வரும்போது எந்தெந்த காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போறோம்னு சொல்லுவோம். ஆனா சில பேர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாங்க, அதை மாறவே மாட்டான், மனப்பாடமா அந்த ஜெபம் தான் வருமே தவிர நான் சொன்னது வரவே வராது. ஹல்லேலூயா. மனப்பாட ஜெபம். ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது என்ன, பரிசுத்தவான்களாகிய நமக்கு ஜெபிக்க தெரியவில்லை என்பதற்காக பரிசுத்த ஆவியானவரே அந்த காரியத்தை எடுத்து பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் இந்த ஜெபம், இந்த 3 விதமான காரியத்துக்குள்ளே நீ நடக்கணும், நீ பாத்திரவனாய் நடக்கணும்னு சொன்னா, இவருடைய ஜெபம் இவருடைய பலன் இல்லைன்னு சொன்னா ஒருவனாலே நடக்கவே முடியாது. ஹல்லேலூயா. ஒருத்தரும் விடுதலை பெற்றுக் கொள்ளவும் முடியாது. அதுதான் உண்மை. தேவ ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு, உண்மைதானே. ஆனா அதே ஆவியானவர் இருக்கிற இடத்தில் விடுதலைன்னு சொல்லும் போது அவர் ஜெபம் பண்ணும் போது எவ்வளவு விடுதலை கிடைக்கும், நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. ஆவியானவர் உன்னோடு கூட இருந்தா நீ வானத்தை அண்ணாந்த பார்க்கும் போது, போன வாரம் அந்த ஸ்தேவன் என்ன பண்ணானா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டவனாய் வானத்தை அண்ணாந்து பார்க்கிறதான வேலையில வானம் அவனுக்கு என்ன பண்ணதா, திறக்கப்பட்டு இருப்பதை அவன் கண்ணாலே பார்க்கிறான். ஹல்லேலூயா. அதுதான் காண்கிற கண்கள். நம்முடைய அழைப்பிலே ஒருத்தர் உறுதியாய் இருந்து அந்த அழைப்புக்கு ஏற்ற பாத்திரவானாய் நடக்க வேண்டும் என்பதை தான் இன்றைக்கு தேவ ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறார். இல்ல இவர் எதை படிச்சுட்டு வந்து அவர் இங்க பேசுறாரு, இந்த வசனம் எனக்கு தெரியாதா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. மத்தேயு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே. என்னவா, பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர்
என்பதை முதலாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இங்க பேசுறாங்கன்னு சொன்னா ஒருவேளை நீங்க என் பேரை சொல்லி சொல்லலாம், ஆனா ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். ஹல்லேலூயா. ஆண்டவரோடு கூட நான் எந்த வேலை செய்துகிட்டு இருந்தாலும் ஆண்டவரோடு கூட ஒரு உறவு இருக்கும். ஆண்டவரே இதனுடைய வெளிப்பாடு என்ன, என் மனைவிக்கு நல்லாவே தெரியும். சில சந்தேகங்களை என் மனைவி இடத்துல கேட்பேன். ஆண்டவர் என்னோடு கூட கொடுத்ததான காரியத்தை, சில காரியங்களை நான் கேட்பேன். அப்ப பாருங்க, வேதம் தெளிவா சொல்லுகிறது என்ன, நீ எதையும் நீ சாதிக்கலாம் அப்படின்னு சொன்னாக்கா தேவ ஆவியானவர் இல்லாம ஒருத்தரும் ஒன்றையும் சாதிக்க முடியாது. சகரியா தீர்க்கதரிசன புத்தகத்தில் அதுதான் அழகாக சொல்லப்பட்டதான காரியம் என்ன, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல. ஹல்லேலூயா. அவனிடத்துல கேட்கிறதான வேலையில சகரியா நீ பார்க்கிறது என்ன, எனக்கு தெரியலையே, நான் இந்த காரியங்களை பார்க்கிறேன், குத்து விளக்க பார்க்கிறேன். ஹல்லேலூயா. இப்படியாக என்னை வருகிறதான அந்த வழியை பார்க்கிறேன், இதெல்லாம் நான் பார்க்கிறேனே தவிர எனக்கு ஒன்றும் தெரியலையே. அல்ல நீ பார்க்கிறதுனால நீ தெரிஞ்சு கொள்ள முடியாது, அல்லது நீ பார்க்கிறதுனால நீ அதை அறிந்து உணர்ந்து கொள்ள முடியாது. ஆனா ஒன்றை அவன் வேதம் சொல்லுகிறது, இதுக்கு ஒரு பலன் அவசியம் இல்லை அதுக்கு, அதை அறிந்து கொள்றதுக்கு. ஆனா வேதம் என்ன சொல்லுது, பலத்தினாலும் அல்ல. நீ பார்க்கிறது தெரியலன்னு சொல்றிய, அது பலத்தினால பார்க்க முடியாது. ஹல்லேலூயா. பராக்கிரமத்தினால உன்னால பார்க்க முடியாது. ஆனா எதால பார்க்க முடியும், என்னுடைய ஆவியினாலதான் நீ அதை அறிந்து உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர உன் கண்ணு பார்க்கும். ஆனா அதனுடைய வெளிப்பாடு என்று சொல்லும் போது தேவனுடைய ஆவி இல்லாமல், ஆவியானவர் இல்லாமல் ஒரு வெளிப்பாடையும் நம்மால பெற்றுக் கொள்ள முடியாது. அதுதாங்க உண்மை. ஹல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஜெபிக்கிறார், நீ பலனற்றவனாய் நீ பாத்திரவனாய் இல்லாத பட்சத்தில் அவர் ஒவ்வொரு நாளும் உனக்குள்ளே எனக்குள்ளே இருந்து அவர் பெருமூச்சுகளோடு கூட ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. நான் ஜெபிப்பேன் வீட்டுல, ஜெபிக்கும் போது கால் தொங்க விட்டு சோபாவில் உட்காந்துட்டு கட்டில உட்காந்து ஜெபிச்சுட்டு இருப்பேன். என் மனைவிக்கு தெரியும், முட்டி போட்டு ஜெபிக்கல, சில வேலையில கால் தொங்க விட்டு தான் ஜெபிப்பேன். அவ ஆரம்பிக்கும் போதே நான் என்ன பண்ண, கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆண்டவரே, முதல்ல யார் வரை, என் மனைவி தான் வருவாங்க, அடுத்து என் பிள்ளைகள் வருவாங்க, பேர பிள்ளைகள் வருவாங்க, இப்படி ஒவ்வொருத்தருக்காக வந்துட்டு பிறகு அடுத்தது விசுவாசிகள் எல்லாமே வருவாங்க. இது எப்பொழுதும் எனக்கு ஏறெடுக்கிறதான ஜெபம். இதுதான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஜெபிக்க தெரியலன்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. ஆனா தானியேல் எழுதின புத்தகத்தில் வாசிக்கும் போது சொல்ல என்ன, தன் பாவங்களை 12 அறிக்கை செய்து அவன் எப்படி ஜெபம் பண்ணானா, விண்ணப்பம் பண்ணினானா, அவன் நல்ல பரிசுத்தவான் தான். ஆனா அவன் சொல்ல என்ன, ஆண்டவரே என்னுடைய பாவத்தை நீ முதலாவது நீ மன்னிக்க வேண்டும், என் மீறுதல்களை மன்னிக்க வேண்டும். வாசிப்பாத தானியேல் புத்தகம் 12ஆம் அதிகாரத்துல, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், ஆண்டவரே கவனி. எத்தனை பாருங்க, 3 காரியத்தை சில கேட்கணும். அடுத்தது என்ன, ஆண்டவரை கேளும், ஆண்டவரை கேளும், ஆண்டவரை மன்னியும், மன்னியும், ஆண்டவரை கவனியும், கவனியும். ஆண்டவரை பார்த்து அவன் சொல்ற, நீ கேட்கணும், கவனிக்கணும். அடுத்தது என்ன, மன்னிக்கணும். நான் சொல்றதை கேளு ஆண்டவரை முதல்ல. இரண்டாவது என்ன, ஹல்லேலூயா, அதை கவனி, சரியா இல்லையான்னு கவனி. மூன்றாவது காரியம், என்னை மன்னிக்கணும். வாசிப்பது, என் தேவனே, என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும், உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் போதும். ஹல்லேலூயா. அவர் முதல்ல சொன்னதான காரியம் என்ன, ஆண்டவரை கேட்கும்படி, ஆண்டவர் கவனிக்கும்படி, ஆண்டவர் மன்னிக்கும்படி. இதுதான் ஜெபம். ஹல்லேலூயா. எடுத்தவன நமக்கு தேவை என்பது அவர் ஆண்டவருக்கே தெரியாதது போல நம்ம என்ன பண்ணிட்டு இருப்போம், ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். உனக்கு ஒரு கார் தேவை அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியாது, நல்ல சாப்பாடு வேணும்னு ஆண்டவருக்கு தெரியாது, நல்ல உடை வேணும்னு ஆண்டவருக்கு தெரியாது. ஆனா நாம தான் அவருக்கு என்ன பண்றோம், சொல்றோம், ஆண்டவரே எனக்கு இதை தாரும் அதை தாருன்னு சொல்லிட்டு. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சொல்றாரு என்ன, முதலாவது தேவனுடைய ராஜ்யம். உன்னை அழைத்தது அதற்காக தான், நித்திய ராஜ்யத்திற்கும் நித்திய மகிமைக்கும்
தேவன் நம்மை தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்ததான தேவன். ஆவியானவரை கொண்டு உன்னுடைய பலவீனம், உங்களுடைய பாவம், என்னுடைய பாவம், பலவீனங்களுக்காக அவர் எப்படியாய் ஜெபிக்கிறாரா? அல்லேலூயா. பெரும் மூச்சுகளோடு கூட நாம நல்லா தூங்கிட்டு இருப்போம். ஆனா ஆவியானவர் என்ன செய்துட்டு இருப்பார்? நமக்காக ஜெபிச்சுக்கிட்டு இருப்பார். அல்லேலூயா. நீ நல்லா வேலை செய்துட்டு இருப்ப, ஆனா ஆவியானவர் என்ன செய்துட்டு இருப்பார்? ஆண்டவர் ஜெபிச்சுட்டு இருப்பார். நம்ம எந்தெந்த இடங்களிலே குறைகள் இருக்கிறதோ அதை எல்லாவற்றையும் தேவன் மன்னித்து நம்முடைய அழைப்பை பூரணப்படுத்தும்படிக்கு ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்கிறாரே தவிர நீ செய்கிற ஜெபம் கிடையாது. ஹல்லேலூயா. கேளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கேட்ப, ஆனா உனக்கு முன்பதாக இங்க ஒருத்தர் கேட்டுட்டு இருக்கிறாரு. அதனால அவர் இறங்கி என்ன பண்றாரு? உனக்கு உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அதில் எந்த விதமான ஒரு மாறுதல் வேற்றுமையுடைய நிழல் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா நீ கேட்பதற்கு முன்பதாக எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து இருக்கிறதான தேவனை குறித்தே அவருடைய ஆழங்களை அறிந்திருக்கிற ஆவியானவர் உனக்குள்ள எனக்குள்ள இருக்கும் போது உன் சிந்தனையில் என்ன இருக்குதுன்னு அவருக்கு தெரியாதவா இருக்கும். ஹல்லேலூயா. தேவன் பரலோகத்தில் இருக்க கீழே இங்க இருந்துகிட்டு அவர் என்ன செய்ய போகிறார் அவர் அறிந்திருக்கிறவர். உனக்குள்ள எனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீ என்ன நினைக்கிற, என்ன நினைக்க போகிற, நாளைக்கு என்ன சொல்ல போற, நாளைக்கு என்ன ஜெபிக்க போகிற என்பதை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறதான பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? பெரும் மூச்சு வாங்க என்ன பண்ணிட்டு இருக்க? ஆண்டவரோடு கூட உறவாடுகிறதை பார்க்கிறோம். நான் ஜெபம் பண்ணனா, ஹல்லேலூயா, எனக்கு அது கிடைச்சது. உன் ஜெபம் உண்மைதான். ஆனா உனக்கு முன்பதாக அழைப்பை நிறைவேற்றும்படி, அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நீங்கள் நடக்கும்படி, நித்திய மகிமையை நாம் அடையும்படி, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போக தகுதியாகும்படிக்கு நமக்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் வேண்டுதல் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அதனால தான் சொல்றேன், பலத்தினால கிடையாது, பராக்கிரமத்தினால நீ என்ன பண்ணலாம்? உலகத்துல எதை வேணாலும் செய்யலாம். ஆனா தேவனுடைய காரியத்தை ஆவியினாலே ஆவியானவரால மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர உன்னால ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது. ஹல்லேலூயா. உன் பலத்தினால ஒண்ணுமே கிடையாது. அதுதான் இங்க வேதம் தெளிவாய் சொல்லுகிறதான காரியம். அவர் ஜெபிக்க ஜெபிக்க நீங்களும் நானும் என்னவா ஆயிட்டு இருக்கிறோன்னு சொன்னா 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18 இந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிங்களேன். 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை. முதல்ல ஆவியானவர் இருக்கிற இடத்துல விடுதலை உண்டு. அப்பனா ஆவியானவர் எங்க இருக்கிறார்? எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார். இப்ப நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? ஹல்லேலூயா. கட்டுண்டவனாய் கிடையாது, கட்டப்பட்டவனாய் கிடையாது, பவுல் சொன்னது போல கிடையாது. நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன்? விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. மகிமைக்கு நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். நித்திய ராஜ்யத்துக்கு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். நித்திய மகிமைக்கு விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன். தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்வதற்கு நான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறேன் என்பதை வேதாகம் வெளிப்படுது. அடுத்த வசனத்தை பாருங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் எப்படி பார்க்கிறோம்? கண்ணாடியில பார்க்கிற மாதிரி அவர் மகிமையை பார்க்கிறோம். அடுத்தது பாரு, என்னவா? ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலுக்குரியதான மகிமை கண்ணாடியில கிடையாது. நமக்குள்ளே என்ன நடக்குதுன்னு சொன்னா அந்த கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு நாளும் நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமை அடைந்து கொண்டே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு மகிமையிலே வெளிப்படும் போது அங்க அவர் மகிமையில வெளிப்படுவார். உனக்கு எனக்கு எப்படி தெரியுமா? மகிமைக்கு மேல் ஒரு மகிமை. ஹல்லேலூயா. மகிமை மேல் மகிமை பெற்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51 52 வாசிக்கும் போது பாருங்க, அப்ப என்னவா? மறுரூபமாகி அவரோடு கூட நாம் ஆகாயத்திலே எடுத்துக் கொள்ளப்படுவோம். ஹல்லேலூயா. இப்ப நம்ம அழைத்த அழைப்பு என்ன ஆயிட்டு இருக்குது? இங்கே நடந்துகிட்டு இருக்குது மகிமை. ஹல்லேலூயா. அந்த மகிமைக்குள்ளாக எந்த தேவன் மகிமையினாலே காரியத்தினாலே நம்மை அழைத்தாரோ அந்த மகிமைக்குள்ளே பிரவேசிக்கும்படி, அந்த நித்திய மகிமையை அடையும்படி, நித்திய ராஜ்யத்துக்குள்ளே போகும்படி தேவ ஆவியானவர் தம்முடைய ஜெபத்தின் மூலமாக நாளுக்கு நாள் உங்களையும் என்னையும் மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுக்கு பரிபூர்ணமான நித்திய மகிமை. ஹல்லேலூயா. அதற்குள்ளே போகிற பிரவேசம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று பவுல் எழுதுகிறார். நாம் எல்லாம் எங்க போயிட்டு இருக்கிறோம்? எங்க இருக்கிறோம்? வலது பாரிசத்தில் இருக்கிறோம். இந்த பூமியில இருந்தாலும் பாருங்க, பவுல் சொல்றான் எபேசியர் 1:1, நான் கட்டுண்டவனாய், நான் கட்டப்பட்டு இருக்கிறேன். ஆனா நாம அப்படி கிடையாது. உங்களுக்குள்ளே எனக்குள்ளே ஆவியான இருக்கிறபடியினாலே எல்லா கட்டுகளில் இருந்து விடுவிக்கப்பட்ட. ஏன் சொன்னா அவர் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய பலவீனம் என்னுடைய பலவீனத்திற்காக தேவனிடத்திலே பரிந்து பெருமூச்சுகளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார், ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம்.